வணக்கம் மாணவர்களே, நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும்ங்கிற அத்தியாயத்தில் 2.1ல் 6வதுல 3வது கணக்கு பார்க்குறோம். இது கொஞ்சம் நம்பர் பெருசாக கொடுத்துருக்காங்க, பரவாயில்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூக்ளிடின் தேற்றத்தை எழுதிடுவோம். A is equal to PQ plus R. R வந்து 0க்கும் Bக்கும் கீழே இருக்கணும்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? A வந்து என்னென்னு எழுத போகிறோம். 10,224. B வந்து 9,648. ஓகே, இப்போ வந்து நம்ம கணக்குக்குள்ளே போகிறோம். எப்பயும் போல் செய்கிற மாதிரி தான், கொஞ்சம் இடம் விட்டு எழுதுனீங்கன்னா கொஞ்சம் கணக்கு அழகாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு தடவை தான் போகும், நல்லாவே தெரியுது. இப்போ 10,000 இதுலேருந்து இது கழிச்சோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு கழிச்சா 576 வரும். அடுத்து வந்து என்ன செய்கிறோம்? 948 ஈக்குவல் டு 576. இது ஒரு பெரிய நம்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யும்? வகுக்கிறோம். வகுக்கும்போது என்ன வரும்? 948 வகுத்தல் 576. ஃபஸ்ட்டு ஒரு தடவை போகும், 576 போட்டுக்கோங்க. மிச்சம் எத்தனை வருது? 8. 5 இங்கேயும் 8 வரும். அங்கேருந்து ஒரு 8 இறக்குறோம். எத்தனை தடவை போகும்? அடுத்து எத்தனை தடவை போகும்னு பார்க்குறோம். 3. அடுத்து எத்தனை தடவை போகும்னா 6 தடவை போகும். 6 தடவை போகும்போது என்ன வரும் உங்களுக்கு? 4, 5, 6. 6 36ங்கும்போது வரும். மீதி வந்து என்னது? 432. 16 தடவை போகுது, ப்ளஸ் மீதி வந்து 432. அடுத்த ஸ்டெப் போகிறோம். அடுத்த ஸ்டெப் வந்து 576 அப்படி போட்டுக்கிறோம். இங்கே 432 கண்டிப்பாக ஒரு தடவை தான் போகும். மிச்சம் வந்து எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 144. மறுபடியும் 432 இந்த இடத்துல போட்டுக்கிறோம். 144 இன்ட்டு இது எத்தனை தடவை போகும்? கண்டிப்பாக இது கண்டிப்பாக 3 தடவை போகும். 3 பெருக்கணும்னா கண்டிப்பாக என்ன வருது? 0 வரும். அப்போனா மீ போ வ வந்து 144. புரியுதா மாணவர்களே? அடுத்த கணக்கில் சந்திப்போம்.